கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டுமாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி வருகிற கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை தாங்குவாராக. தமது வார்த்தையால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அருளி செய்த கர்த்தர் தாமே சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் என்கிற நம்பிக்கை, தைரியம் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபசிந்தியோடு கூட காணப்படுவோம். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற ஆண்டவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டதான ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் தாமே சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றுவாராக. நன்மையின் பாதையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபசிந்தியோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசத்தக்கதாய் செயல்படத்தக்கதாய் நம்மை தாமே முற்றிலுமாய் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே சமர்ப்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனம் முதல் 51வது வசனம் வரையிலும் இந்த வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வசனங்கள். Gospel of John chapter 1 verses 43 to 51. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நேரடியான அழைப்பை பெற்றதான பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவுக்கு அறிமுகம் செய்கிறார். இங்கே நாத்தான்வேலை இயேசுவுக்கு அறிமுகம் செய்யும்போது அவர் அங்கு ஏற்பட்ட சம்பாஷணைகளையும் அங்கு நடைபெற்ற காரியங்களை குறித்து தான் இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. இங்கே பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு இவ்விதமாய் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்படி என்றால் பிலிப்புக்கு கிடைக்கப்பட்டதான இந்த வெளிப்பாடு நியாயப்பிரமாணத்திலே மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் உரைத்ததான வார்த்தைகளின் வழியாக இயேசுவை கண்டுகொண்டதான ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது,
கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்றால் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனமானது எப்படி வாழ வேண்டும், எப்படி தங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான கற்பனைகளையும் போதனைகளையும் கொண்டதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் ஒவ்வொரு யூதர்களும் தவறாது கடைபிடித்து வந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை முதன்மையாக அவர்கள் எண்ணினார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது பிலிப்பு நாதன்வேலை பார்த்து சொல்லுகிறார், மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும்போது, இவர்கள் நியாயப்பிரமாணத்தை தவறாது கடைபிடிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் யாரை குறித்து சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் யாரை சுட்டி காட்டுகிறது என்பதையும் இவர்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள் என்பதை நாம் இங்கே நன்றாய் கவனிக்க வேண்டும். இவர்கள் வெறுமனே ஒரு நியாயப்பிரமாணத்தை ஒரு பிரமாணமாக பார்க்கவில்லை, வெறுமனே நியாயப்பிரமாணத்தை ஒரு கட்டளையாக பார்க்கவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் யாரை சுட்டி காட்டுகிறது, அதை இவர்கள் நன்றாக ஆராய்ந்து அறிந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவராகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மறைக்கப்பட்ட பொருளாய் காணப்பட்டதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது பிலிப்புக்கு உடனடியாக புரிந்து கொண்டது, மோசே நியாயப்பிரமாணத்திலே யாரை குறித்து எழுதியிருக்கிறாரோ, தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அவர்தான் இவர் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 34 அதனுடைய 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நான் பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்தார்கள். இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை முதன்மையாக எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு முக்கியமாய் காணப்பட்டதான அந்த காலகட்டத்திலே பிலிப்பு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் போன்றவர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாங்கள்தான் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடித்து வருகிறவர்கள் என்றும், நியாயப்பிரமாணத்தை சரியாக அறிந்தவர்கள் இவர்கள்தான் என்று சொல்லி வாழ்ந்து வந்தவர்கள்தான் இந்த கூட்டத்தினர் எல்லாரும். ஆனாலும் இவர்களுக்கு இந்த சத்தியம் இந்த சத்தியத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. காரணம், இவர்கள் நியாயப்பிரமாணத்தை முதன்மையாக எண்ணினார்களே தவிர நியாயப்பிரமாணம் யாரை சுட்டி காட்டுகிறது, நியாயப்பிரமாணத்தில் மறைந்திருக்கிற அந்த கிறிஸ்துவை இவர்கள் அறிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ இவர்கள் ஆயத்தமாக இல்லை. இங்கே பிலிப்பு நாதன்வேல் இடத்தில் வந்து சொல்லுகிறார், மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் எவ்விதம் காண்கிறீர்கள்? தேவாலயத்தில் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆராதனையில் கர்த்தரை தேடுகிறீர்களா? அல்லது நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்துவை, நமக்குள்ளாய் வெளிப்பட்டு இருக்கிற அந்த கிறிஸ்துவை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு கூட இசைந்து நடக்கிற அந்த கிறிஸ்துவை நீங்கள் காண்கிறீர்களா?
இங்கே நான் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நாம் எவ்விதம் காண வேண்டுமோ அவ்விதம் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும். வெறுமனே இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்களும் நியாயப்பிரமாணத்தை வெறுமனே அவர்கள் ஒரு பிரமாணமாக கண்டபோது, நியாயப்பிரமாணத்தை ஒரு பாரமாக கண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பிலிப்பு மற்றும் நாதான்வேல் அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் மறைந்திருக்கிறவரை, நியாயப்பிரமாணம் யாரை சுட்டி காட்டுகிறதோ அவரை காணத்தக்கதாய் அவர்கள் வாஞ்சித்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இயேசுவை காண முடிந்தது. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, வெறுமனே ஒரு பிரமாணம், வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முன்னேறி சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை யாரை சுட்டி காட்டுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை யாரை மையப்படுத்துகிறதோ, கர்த்தருடைய கற்பனைகள் எவ்விதம் இருக்கிறதோ அவ்விதமே நாம் கிறிஸ்துவை காணும்போது, அவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ருசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யோவான் அப்போஸ்தலன் இவ்வாறு சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாரமானவைகளும் அல்ல. பாருங்கள், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்கு அவருடைய கற்பனைகள் பாரமாய் இருக்கும்? வெறுமனே ஒரு பிரமாணமாய் அதை காண்கிறவர்களுக்கு, வெறுமனே ஒரு 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 கற்பனைகளாக அதை பார்க்கும்போது அது பாரமாய் காணப்படும். ஆனால் அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அந்த கற்பனைகளுக்கு பின்னால கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மறைந்திருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது, அந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது அவைகள் நமக்கு பாரமாக இருப்பதில்லை. ஆகவேதான் பிரியமானவர்களே, பிலிப்பு நாதான்வேலை சந்தித்தான். நாதான்வேலை பார்த்து சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நமக்குள் வாசம் பண்ணுகிறவரை, அனுதின ஜீவியத்தில் நம்மோடு கூட நடக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் காண்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் கிரியைகளை நாம் பார்க்கிறோமா? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் கிறிஸ்துவை நாம் கண்டு ருசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது பிலிப்பு நாதான்வேலிடத்தில் சொல்லுகிறான், நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த கிறிஸ்து யார் என்பதை நாதான்வேல் கேட்கிறார். அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாதான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். பாருங்கள், பிலிப்பு இயேசுவை அறிந்து கொண்டார். இந்த இயேசு இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. இவர் யோசேப்பின் குமாரனாய் இருந்தாலும் நாசரேத் ஊரானுமாய் இருந்தாலும், நியாயப்பிரமாணத்திலே மோசே யாரை சுட்டி காட்டுகிறாரோ, தீர்க்கதரிசிகள் யாரை முன்னிறுத்தினார்களோ அந்த கிறிஸ்துதான் இவர் என்பதை அறிந்த பிலிப்பு நாதான்வேலிடம் அதை சொல்லும்போது, நாதான்வேல் கேட்கிறார், எல்லாம் சரிதான், ஆனால் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அப்படி என்றால் அந்நாட்களிலே அந்த நாசரேத்து ஊர் என்பது
ஒரு 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 பழம் சொல்லாக, இவ்வாறு ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டது. காரணம், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று சொல்லி மக்கள் கருதினார்கள். ஏனென்றால் அது ஒரு ஒரு ஒதுக்கப்பட்டதான, எந்த விதமான முன்னேற்றமும் அடையாத ஒரு 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 ஸ்தலமாக, ஒரு இடமாக நாசரேத்து காணப்பட்டது. ஆகவே மக்கள் நாசரேத்து ஊரிலிருந்து வருகிறவர்களை அவர்கள் கீழாக பார்த்தார்கள். நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று சொல்லி எண்ணினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாசரேத்திலிருந்து தான் தோன்றினார். இந்த நாளிலும் ஒருவேளை உங்களை குறித்து உலகம் அவ்வாறு பேசலாம். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நன்மை கிடைக்குமா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகுமா? உங்களை குறித்து ஒருவேளை நீங்களே தவற ஒரு 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 தாழ்ந்த மனப்பான்மையுடையவர்களாய் காணப்படலாம். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் இனி ஒரு 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 ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, நன்மைகளை காண முடியுமா என்று சொல்லி உங்களை குறித்து நீங்களே தாழ்ந்த மனப்பான்மை கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நாசரேத்து ஊரிலிருந்து நன்மை கிடைக்குமா, நன்மை உண்டாகும் கூடுமா என்று சொல்லி சொல்லப்பட்டதான அந்த நாசரேத்து ஊரிலிருந்து தான் கர்த்தராகிய இயேசு நாசரேத்து ஊரான் என்று சொல்லி அறியப்பட்டார். இந்த நாளிலும் ஒதுக்கப்பட்ட உங்களை, தாழ்த்தப்பட்ட உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்படுகிறார்களோ அவர்கள் பட்சத்திலே கடந்து வருகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் நமக்கு தைரியம் இருக்கிறது, கிறிஸ்துவில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் அன்பின் சொரூபியாகிய கர்த்தர். அவர் நம்முடைய சூழ்நிலையிலே இறங்கி வருகிற ஆண்டவர். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் தள்ளப்பட்டாலும், நமக்கு துணையாக இருக்கிறவர், நமக்கு அரணாக இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற ஒரு கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பாருங்கள், இங்கே நாதான்வேல் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்டபோது அவர் சொல்றார், நீ வந்து பார். பாருங்கள், நீ வந்து பார் என்று சொன்னபோது அங்கே என்ன சம்பவிக்கிறது என்றால், இயேசு நாதான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலின் என்றார். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பாருங்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வரப்போகிற மேசியாவை, தங்களை இரட்சிக்கிறவரை, தங்களை மீட்டுக் கொள்கிறவர்களை காண வாஞ்சித்தும், இங்கே பிலிப்பு மற்றும் நாதான்வேல் ஆகியோர் மாத்திரம் கிறிஸ்துவை கண்டு கொள்கிறார்கள். இயேசு நாதான்வேலை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படி என்றால் கபடில்லாத ஒரு இருதயம், சுத்தமான ஒரு இருதயம் கொண்டவன். அதை கவனிக்க வேண்டும். இந்த நாதான்வேல் என்பவன் ஒரு பெயர் பிரசித்தி பெற்றவன் கிடையாது. தான் ஒரு பரிசுத்தன் என்று சொல்லி அவன் எங்கேயும் சொன்னது கிடையாது. ஆனாலும் உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர், அவன் உள்ளத்தை, இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 32ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். பாருங்கள், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியில் கபடம் என்றால் என்ன? இஸ்ரவேலர், யூத ஜனங்கள் வாழ்ந்ததான அந்த நாட்களிலே அவர்கள் மற்ற ஜனங்களை விட,
யூதர் அல்லாதவர்களை விட தங்களை மேன்மையாக எண்ணினார்கள், தங்களை மிக சிறந்தவர்களாக எண்ணினார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவர்களை விட நாம் சிறந்தவர்கள், இவர்களை விட நாம் மேன்மை பெற்றவர்கள், அப்பேற்பட்டதான எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஆவியிலே அந்த ஒரு அந்த ஆவியிலே அவர்களுக்கு ஒரு தாழ்மை இல்லாதிருந்தது. இயேசு கிறிஸ்து அதுதான் இவ்வாறு சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். அந்த பரிசேயனுடைய ஜெபம் இவ்வாறு இருந்ததென்றால், ஆண்டவரே, நான் இவனைப் போல் இல்லாது இருக்கிறதுபடினால நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பரிசேயன் ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த யூதர்களுடைய மனப்பான்மை அவ்விதமே இருந்தது. மற்றவர்களை விட தங்களை மேன்மையாக எண்ணினார்கள். அந்த பரிசேயன் இவ்வாறு ஜெபிக்கிறான், நான் தசம பாகங்களை ஒழுங்காக கொடுக்கிறேன், ஒழுங்காக உபவாசம் இருக்கிறேன், என் காரியங்களை எல்லாம் தவறாமல் நான் செய்கிறேன், நியாயப்பிரமாணம் என்னென்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் தவறாமல் கடைபிடிக்கிறேன். ஆகவே இவனை காட்டிலும் நான் சிறந்தவன், இவனை காட்டிலும் நான் மேன்மையுள்ளவன் என்று சொல்லி அவன் எண்ணினான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தர் கணக்கிடுகிற காரியங்கள் இவைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்விதமாக பரிசேயர்கள் தங்களுடைய நீதியை, தங்களுடைய மேன்மையை குறித்து உயர்த்தி கொண்டிருந்த போது, மத்தேயு சுவிசேஷத்தில் நான் பார்க்கும்போது 23ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு தம்முடைய சீஷர்களுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் கொடுக்கிறதான போதனை என்ன? பரிசேயரும் வேத பாரகர்களும் அவர்கள் போதிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்லுகிறதை அவர்கள் செய்கிறது கிடையாது. அப்படி என்றால் அவர்கள் வார்த்தை ஒன்றாக இருக்கிறது, செயல்கள் மற்றொன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கைகளின்படி நீங்கள் செய்யாதிருங்கள். இதற்கு பேர் தான் கபட பக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வெளிப்புறமாக ஒன்றும் உட்புறமாக மற்றொன்றும் காணப்படுகிறது. வார்த்தைகள் ஒன்றும் செயல்கள் மற்றொன்றுமாயிருக்கிறது. ஆனால் நாதன்வேல் அவ்வாறு அல்ல. இயேசு அதை அறிவார். இருதயத்தை அறிகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கபடற்றவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறவர்களை தான் கர்த்தர் பாக்கியவான்களாக எண்ணுகிறார். அப்படி என்றால் என்ன? நாம் உள்ளது போல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய திருப்பாதப்படியில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒரு மாய்மாலக்காரராய் நாம் இருக்கக்கூடாது. இயேசு ஏன் பரிசேயர்களை அவர் சேர்த்து கொள்ளவில்லை என்றால், அவர்களிடத்தில் இருந்த கபடான காரியங்களை அவர் கண்டார். பிரியமானவர்களே, ஆவியிலே கபடம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால், நம்முடைய இருதயம் கபடில்லாமல் காணப்படுமானால், இந்த நாளிலே நாம் பாக்கியவான்களாய் நாம் காணப்படுவோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:15 பிலிப்பியர் 2:15 இவ்வாறாக சொல்லுகிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின், நன்றாய் கவனிக்க வேண்டும், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும், குற்றமற்றவர்கள் மற்றும் கபடற்றவர்கள். கபடற்றவர்கள் என்றால் என்ன? நாம் எப்படி உள்ளத்தில் இருக்கிறோமோ அப்படியே நாம் வெளிப்புறமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி எவ்விதமாக இருக்கிறதோ அவ்விதம் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம், நம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு நாதன்வேலை பார்த்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னபோது நாதன்வேல் கேட்கிறார். நாதன்வேல் இவ்வாறாக சொல்லுகிறார், நீர் என்னை எப்படி அறிவீர்? ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டபோது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாதன்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஆம் பிரியமானவர்களே, அத்திமரத்தின் கீழாக இருந்தபோது, எந்த மனிதனும் காணாதிருந்த சமயத்திலே நம்மை காண்கிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை தேடி வருகிற ஒரு இயேசு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மை காண்கிற கிறிஸ்து. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எளிய நிலையில் இருக்கலாம், ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு எளிய நிலையில் காணப்படலாம், நம்மை காண்கிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இயேசு நாதன்வேலை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிதானவைகளை காணத்தக்கதாய், ஆவிக்குரிய அனுபவங்களிலே நம்முடைய சிந்தனை கெட்டாத உயரத்திலே பெரிதான காரியங்களை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இங்கே நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்திலே மறைக்கப்பட்டதான கிறிஸ்துவை, நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற, யாரை குறித்து எழுதினார்களோ அவரை பிலிப்பு மற்றும் நாதன்வேல் அவர்கள் சந்திக்கிறதை நான் பார்த்தோம். ரெண்டு பேரும் பெரிய பேர் பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல. எளிய நிலையிலே தங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய வேத ஆராய்ச்சி, அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வெறுமனே ஒரு பிரமாணத்தை தேடவில்லை, வெறுமனே ஒரு கற்பனையை அவர்கள் நாடவில்லை. இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளாய் மறைந்திருக்கிற கிறிஸ்து வெளிப்பட காத்திருந்தார்கள். இந்த நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவரை காண இவர்கள் வாஞ்சித்திருந்தார்கள். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்பட்டார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, நம் கிறிஸ்துவை உண்மையாய் தேடும்போது, நம்முடைய இருதயத்திலே நாம் அவரை நாடும்போது, இந்த கிறிஸ்துவின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். அனுதின வாழ்க்கையில் நமக்கு துணையாயிருப்பார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். இந்த நாளிலும் கேட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்படத்தக்கதாய், கர்த்தர் நம்மை சந்திக்கத்தக்கதாய், நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்படத்தக்கதாய், நாம் கிறிஸ்துவை வெறுமனே தேடாமல் தேட வேண்டிய பிரகாரம் தேடத்தக்கதாய், கர்த்தருடைய வார்த்தையில் நாம் கிறிஸ்துவை தேடத்தக்கதாய், அனுதின வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கத்தக்கதாய்,
கர்த்தர் நமக்கு கிருபை செய்யத்தக்கதாகவும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் கபடற்றவர்களாய் காணப்பட நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் கர்த்தருடைய கரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யத்தக்கதாக ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஊற்றுவோம். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், நம்மை அவர் கண்ணோக்கி பார்ப்பார். நாம் அவரை தேடும்போது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேடும்போது, எந்த மனுஷனும் காண முடியாத நிலையிலே நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாசரே தூரான் என்று அறியப்பட்டதான அந்த கிறிஸ்து புறந்தள்ளப்பட்டதான ஒரு நாசரத்திலிருந்து தம்மை வெளிப்படுத்த அவர் சுத்தமாயிருந்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய திருமுகத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்கு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் தியானித்ததான உங்கள் வார்த்தையானது எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வெறுமனே வாழாமல், வெறுமனே நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லாமல், கிறிஸ்துவை நாங்கள் ருசிக்கத்தக்கதாய், வேத வசனத்தில் நாங்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாய், எங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் பார்வையிலே நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் கபடற்றவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தாமே பேசுவீராக. நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த சூழ்நிலையிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களோ ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்களுக்கு துணையாக இருக்கிற கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் துணையாக இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, கிருபைக்குள்ளாய் மூடுவீராக. முற்றிலுமாய் திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெப தேவைகள், ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அநாதி ஸ்நேகத்தால்